வணக்கம் அன்புள்ளங்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஹார்மோன்கள் என்னென்னு பார்க்குறோம். பேசுவதுக்கு முன்னாடி அடியவன் யாருன்னு சொல்லிடுறேன். அடியவன் பிள்ளையார்பட்டி ஜோதிடர். பிள்ளையார்பட்டி ஜோதிடர், அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ. வாங்க நிகழ்ச்சியை போகலாம். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஹார்மோன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 4 விதமான ஹார்மோன்கள் இருக்குது. எண்டோர்பின், இது பார்த்திங்கன்னா இயற்கை வலி நிவாரணின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் நம்ம உடம்பு கிடைக்கணும்னா நம்ம உடற்பயிற்சி செய்யணும். 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சி, அதனால் சந்தோஷமாக சிரிக்கணும். டார்க் சாக்லேட் சாப்பிட்லாம். அடுத்து செரட்டோனின், இது மனநிலை சமநிலைன்னு சொல்லுவாங்க. மனநிலை சமநிலை, இது நடைப்பயிற்சி பண்ணலாம். 15லேருந்து 30 நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணலாம். சூடான நீரில் குளிக்கலாம். பழங்கள், வாழைப்பழம் சாப்பிட்லாம், ஆரஞ்சு பழம் சாப்பிட்லாம். அடுத்து ஆக்சிடோசின், இது அன்பு பிணைப்பு, ஹக் பண்ணுறது. அடுத்து செல்ல பிராணிகளோட நல்லா விளையாடுறது. அடுத்து தேன் சாப்பிட்றது. இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த ஹார்மோன் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து டோபமைன்ங்கிறது என்னென்னா வெகுமதி உந்துதல். இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமானது. நம்ம பார்த்துக்கிறது, நம்ம கவனித்துக்கிறது. ஓகேங்களா? அடுத்து பார்க்குறது நல்ல இசை கேட்குறது. அடுத்து என்ன மாதிரினா இசை கேட்குறது மூலமாகவும், அடுத்து தர்பூசணி பழம் சாப்பிட்றது மூலமாகவும் இந்த டோபமைன் ஹார்மோன் நம்மளுக்கு கிடைக்கிது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.